எல்லா பெருமைகளும் இறைவனுக்கே. நம் அனைவர் மீதும் இறைவன் புறத்திலிருந்து அமைதியும் சமாதானம் நிறைவாக உண்டாகட்டும். இன்றைய தியான வகுப்பை தொடங்கி காலை பிரார்த்தனை. அகிலங்களின் இறைவனே, அனைத்து பெருமைகளும் போற்றுதல்களும் உன் ஒருவனுக்கே உரியது. அனைத்தின் ஆதாரமும் நீ, அனைத்தின் தொடக்கமும் நீ, அனைத்தின் முடிவுகளும் உன்னிடமே. உன்னுடைய அருட்கொடையாம் இந்த நாளை உன்னுடைய திருப்பெயரால் நான் தொடங்குகின்றேன். என்னுடைய அறிவின் மற்றும் அறியாமையின் தீங்குகளிலிருந்து உன்னிடமே நான் பாதுகாவல் வேண்டுகின்றேன். என்னுடைய பெருமை மற்றும் பொறாமையின் தீங்குகளிலிருந்து உன்னிடமே நான் பாதுகாவல் வேண்டுகின்றேன். உலகத்தின் பொருள் மயக்கங்களும் என் மன இச்சைகளின் கெட்ட நோக்கங்களும் உன்னுடைய பொருத்தத்தை விட்டும் என்னை விலக்கிவிடாமல் இருக்க உன்னிடமே உறுதியாக நான் பாதுகாவல் வேண்டுகின்றேன். இன்னும் என்னுடைய தவறுகள் மற்றும் பாவங்களுக்காக உன்னிடமே நான் மன்னிப்பை வேண்டுகின்றேன். மன்னிப்பவனே, என்னை மன்னிப்பாயாக. நேர்வழியில் என்னை நிலைத்திருக்கச் செய்வாயாக. உன்னுடைய அருளை கொண்டும் கருணையை கொண்டும் உன் புறமிருந்து நற்குணங்களை கொண்டும் ஞானங்களை கொண்டும் என்றென்றும் என்னை நீ வழி நடத்துவாயாக. நீ என்னுடன் எப்போதும் இருந்து கொண்டிருப்பதை என்னை எப்போதும் உணர்ந்திருக்கச் செய்வாயாக. என்னுடைய எண்ணங்களிலும் பார்வையிலும் பேச்சுக்களிலும் செயல்களிலும் பொறுமையை கொண்டும் நன்மைகளை கொண்டும் எனக்கு வழிகாட்டுவாயாக. எனக்காக நீ நாடியிருக்கும் நன்மைகளை தவறாது நான் அடைந்து கொள்ள எனக்கு நீ உதவி செய்வாயாக. நீயே என் இறைவன், நீயே என்னுடைய பொறுப்பாளன், நீயே என் இறைஞ்சுதலை செவியேற்பவன். செவியேற்பவனே, படைப்பாளனே, புதிய படைப்பாக என்னை ஆக்கி தருவாயாக. புதிய வாழ்க்கையில் என்னை வாழ வைப்பாயாக. அமைதியும் சமாதானமும் ஆரோக்கியமும் ஞானங்களும் நன்மைகளும் மேன்மைகளும் குளிர்ச்சியும் கதகதப்பும் சோலைகளும் நீரோடைகளும் தூய உணவுகளும் உறவுகளும் நிறைந்த புத்தம் புதிய வாழ்க்கையை உன்னை கொண்டு நான் விரும்புகின்றேன். விருப்பங்களை அளிப்பவனே, ஏற்றுக்கொண்டேன் இறைவனே. புதிய வாழ்க்கையில் என்னை வாழச் செய்வாயாக. புதிய படைப்பாய் என்னை ஆக்கித் தருவாயாக. உன்னுடைய அருட்கொடையாம் இந்த நாளை உன்னுடைய திருப்பெயரால் நான் தொடங்குகின்றேன். பெருமைகளும் புகழ்களும் உன் ஒருவனுக்கே. ஆன்மீகம் என்பது மனிதர்களுக்கானது. ஒவ்வொரு மனிதரும் ஆன்மீகத்தினுடைய பாதையில் இந்த உலக வாழ்க்கையிலேயே உலக வாழ்க்கையினுடைய ஆரம்ப நிலை முதல் கொண்டே பயணிக்க தொடங்க வேண்டும். இந்த ஆன்மீகத்துல நம்முடைய பயணத்துக்கு மிகப்பெரிய தடையாக இருக்கக்கூடிய ஒரே ஒரு விஷயம் பெருமை. அந்த பெருமையை எந்த அளவுக்கு உடைத்து சுக்கு நூறாக்குகிறோமோ அந்த அளவுக்கு ஆன்மீகத்தில் நாம் வெற்றிகரமாக நடைபோட முடியும் என்பதை எந்த விதமான சந்தேகங்களும் இல்லாமல் நாம் புரிந்து கொள்ள முடியும். எல்லா ஆன்மீக நெறிமுறைகளையுமே, மத வழிமுறைகளாக இருக்கட்டும், ஆன்மீக வழிமுறைகளாக எல்லாமே இன்டைரக்டாவோ டைரக்டாவோ நம்முடைய மனதில் இருக்கக்கூடிய பெருமையை உடைக்கக்கூடிய நோக்கத்தை கொண்டதாகத்தான் இருக்கிறது. அதை ரொம்ப டீப்பா நீங்க யோசிச்சு பார்த்தீங்கன்னா, உனக்கு எதுவுமே கிடையாது, உன்னால எதுவுமே முடியாது, நீ வாழ்விக்கப்படுற இறைவன் தான், எல்லா பெருமைகளும் இறைவனுக்கு என்பதுதான் எல்லா விதமான உண்மையான ஆன்மீக வழிமுறைகளுடைய நோக்கம், இன்டென்ஷன். அது மட்டும்தான். இப்போ விபாசனால ரொம்ப கிளியரா ஒரு விஷயத்த அட்ரஸ் பண்றாங்க. அது என்னன்னா, அதாவது நீங்க உங்களை பத்தி யாருக்கிட்டையாவது அல்லது ஏதாவது ஒரு இடத்துலயோ உங்களை பத்தி சொல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு வந்தா ரொம்ப ரொம்ப கவனமா இருங்க. முடிஞ்ச வரைக்கும் அந்த வாய்ப்பை தவிர்த்துருங்கன்னு சொல்றாங்க. ஏன்னா நம்மளை பத்தி நாம பெருமையா தான் பேசுவோம். நம்மளை பத்தி நாம குறை சொல்லவே மாட்டோம். நான் அப்படி, நான் இப்படி, இதெல்லாம் சொல்றேன்னு நீங்க பெருமைக்குன்னு நினைச்சுக்க வேண்டாம். இருந்தாலும் நான் அப்படிதான், இப்படிதான். இது அத்தனையுமே பெருமைக்கான விஷயம். அதாவது
பெருமை என்பது அவருடைய மனதில் விழிப்புணர்வாக தடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. இருந்தாலும் அந்த கெட்ட சக்தி என்ன பண்ணும்? அந்த சைத்தான், உங்கள பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. டெல் அபௌட் யுவர் செல்ஃப் அப்படின்னாலே அந்த பெருமை அப்படியே லைட்டா கலந்துரும். அப்போ விபாசனா என்ன சொல்றாங்கன்னா, உங்கள பத்தி நீங்க சொல்றத முடிஞ்ச வரைக்கும் தவிர்த்துக்கங்க. ஏன்னா உங்கள பத்தி உங்களுக்கு தெரியும். உங்கள பத்தி இறைவனுக்கு தெரியும். உங்கள பத்தி மத்தவங்களுக்கு தெரிய வேண்டிய விஷயங்கள நீங்க வேற வகையில வெளிப்படுத்திக்கங்க. உங்கள பத்தி சொல்லணும்னு தேவையில்ல. பொதுவா சொல்லிக்கங்க. அப்படியே தவிர்க்க முடியாத வாய்ப்பு இருந்தா ரொம்ப கவனமா, சுருக்கமா முடிச்சுக்கோங்க. என்ன எதிர்பார்க்குறாங்க? இப்போ ஒரு ஃபங்ஷனுக்கு நம்ம போயிருக்கிறோம். நம்மள பத்தி விலாவாரியா சொல்லுவாங்க. நம்ம சீஃப் கெஸ்ட் இன்னார், இத்தன விருதுகள் வாங்கியிருக்கிறார், இத்தன சாதனைகள் படைத்திருக்கிறார். அவரு அவருடைய குணங்கள் என்னங்கிறத பத்தி அவங்களுக்கு தெரியவே தெரியாது, சொல்றவங்களுக்கு. நம்ம குணங்கள் என்னவோ அதுதானே நாம. நம்ம குணங்கள் என்னங்கிறத பத்தி நமக்கு தானே தெரியும். நம்ம யாருமே ரொம்ப கெட்டவங்க கிடையாது. நல்ல குணங்கள் இருக்குது. ஆனா கெட்ட குணங்களும் இருக்குல்ல. அது நீக்கப்பட வேண்டும். ஆனா அதைப் பற்றி யாருக்குமே தெரியாது. நாமும் அறிவிக்கக்கூடியவர்களாக இல்லை. அதுக்கான தைரியம் நமக்கு கிடையாது. நமக்கு மட்டும் தான் தெரியும். அதனால முடிஞ்ச வரைக்கும் நம்மள பத்தி சொல்லக்கூடிய விஷயங்கள்ல கொஞ்சம் கவனமா இருந்துக்கங்க. ஏன்னா அது ஒரு ஃப்ளோல வந்துரும். நம்மை முதன்மைப்படுத்திக் கொள்ளக்கூடிய ஒரு ஒரு பாயிண்ட் அந்த ஃப்ளோல வந்துரும். அதனால முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் நீங்க உங்கள பத்திலாம் பெருசா ஏன்னா உங்கள பத்தி தெரியும். உங்கள பத்தி உங்களுக்கு நல்லா நீங்க யாருன்னு இறைவனுக்கு தெரியும். இறைவன் யாரு? அவன் எல்லாத்தையும் அறிந்தவன்றது உங்களுக்கு தெரியும். பாவம் அவைங்க கேட்கிறவங்களுக்கு தெரியாது. அவைங்களுக்கும் ஓரளவுக்கு தெரியும். அதாவது ரொம்ப ஓவரா ஒருத்தர பத்தி சொல்லிக்கிட்டே இருந்தோம்னா என்ன ஆகும்? இருக்கிறது மனிதன் வந்து மதிப்பு மிக்கவன். அவன் வந்து இறைவனுடைய பெருமைகளைத் தவிர மற்ற மனிதர்களுடைய பெருமைகளை அவர்களால் உங்களுக்கு பொருளாதார நன்மைகள் உண்டு என்கிற தன்மை இருந்தால் ஒழிய கேட்க மாட்டார். அந்த பொருளாதார நன்மைகள் இருந்தா கூட ஓரளவுக்கு தான் கேட்பார். என்ன ஓவரா இப்படியா இருப்பாய்ங்க? அப்படின்ற அளவுக்கு. அப்ப என்ன சொல்றாங்கன்னா, முடிஞ்ச வரைக்கும் அதுல கவனமா இருங்க. உங்கள பத்தி நீங்க எதுவுமே சொல்லாதீங்க. அது வந்துரும் அது. நீங்களே அத எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கீங்களான்னு தெரியல. யார் கூடயா நீங்க பேசிட்டு இருக்கும்போது, இந்த மாரி நான் அப்படி பண்ணேன், இப்படி பண்ணேங்கும்போது அப்படியே வந்துரும். 2 பாயிண்டாவது வந்துரும். அதனால அது தேவையில்லை என்று சொல்கிறார்கள். இப்போ எல்லா ஆன்மீக வழிமுறைகள் இப்ப விபாசனால இவ்வளவு கீனா ஒரு விஷயத்த அட்ரஸ் பண்ணி வச்சிருக்கிறாங்க. நீங்க யாரோடயா பேசுறீங்க ஆன்மீக இறைவனுடைய பெருமைகளை பற்றி பேசுங்க. அது சாலச் சிறந்தது அப்படின்னு சொல்றாங்க. இப்ப விபாசனால இத அட்ரஸ் பண்றாங்க. இப்ப ஃபார்ம் 9 நம்ம கத்துக்கிட்டோம். லாஸ்ட்டு சாட்டர்டேவோ, ஃப்ரைடேவோ கத்துக்கிட்டோம். அது என்ன சொல்றாங்கன்னா, இந்த ஃபார்ம் 9ல நீங்க எப்படி பிறந்தீங்கன்னு சொல்றாங்க. அது எதுக்காக? நீங்கலாம் ஒண்ணுமே கிடையாதுன்றதுக்காக. நீங்கலாம் பேசவே கூடாதுன்றதுக்காக தான் அந்த ஃபார்ம் 9 குறிப்பிடப்படுகிறது. அப்ப நம்ம வந்து ஒரு பொருளாக கூட இல்லாமல் இருந்த நிலையிலிருந்து இத்துணூண்டு ஒரு பாயிண்ட்ல இருந்து ஒரு புழு மாரி இருந்து வளர்ந்து இன்னைக்கு நமக்கு வந்து வ நம்ம கருவறையில வளர்க்கப்பட்டோம். நமக்கு உணவு கொடுக்கப்பட்டது, காற்று கொடுக்கப்பட்டது, வாய்ப்புகள் கொடுக்கப்பட்டது, திறன்கள் கொடுக்கப்பட்டது, சிந்தனை கொடுக்கப்பட்டது, அறிவு கொடுக்கப்பட்டது, ஞானம் கொடுக்கப்பட்டது. என்னென்ன தேவையோ எல்லாமே கொடுக்கப்பட்டு கொண்டு தான் இருக்கிறது. எதையுமே நம்ம சம்பாரிக்கல. ஆனா நம்ம பேசுறதும், நடந்துக்கிறதும் இறைவனையே நம்ம தான் படைச்சோம்ப்பா. அந்த ரேஞ்சுல நம்ம பேசக்கூடியவங்களா இருக்கிறோம். அது கூடாது என்பதற்காக தான் இந்த ஃபார்ம் 9 மாரி விஷயங்கள்லாம் வந்து வச்சிருக்கிறாங்க. அத நம்ம உணரணும், ரியலைஸ் பண்ணணும். நாம எப்படிப்பட்டவங்க? இத நீங்க எந்த அளவுக்கு ரியலைஸ் பண்றீங்களோ, அந்த அளவுக்கு உங்களுக்கு இறைவன் புறத்திலிருந்து நமக்கு உயர் தகுதிகள் உண்டு. இறைவனுக்கே எல்லா புகழும் என்பதை மனதார உணர்ந்து வாழக்கூடியவர்களுக்கு இறைவன் மாபெரும் தகுதிகளை வாக்களித்திருக்கின்றான். அதனால வந்து உண்மையான ஆன்மீக நிலைப்பாடு, தகுதி, மதிப்பு என்பது பெருமையற்ற நிலை. அந்த பெருமையற்ற நிலையத்தான் ஆன்மீக மரபுகள்ல மனமற்ற நிலை என்று சொல்லுகிறார். மனமற்ற நிலை என்பது பெருமையற்ற நிலை. மனமற்ற நிலை என்பது மனிதன் அடையவே முடியாது. அதாவது மனமே செயல்படாத நிலைய தூக்கத்திலயும் கோமா ஸ்டேஜ்ல தான் அடைய முடியும். அது 2மே இந்த வாழ்க்கையில செயல்கள் புரிவதற்கு எதிரான நிலை. செயல்கள் அந்த அந்த நிலையில நீங்க புரிய முடியாது. ஆனா இந்த உலக வாழ்க்கை செயல்கள் புரிவதற்கான நிலை. அங்க நீங்க மனமற்ற நிலையில் இருக்க முடியாது. ஏனென்றால் செயல்பட முடியாது. அப்போ மனமற்ற நிலை என்பது பெருமையற்ற நிலை. அப்ப விபாசனால இதை குறிப்பிட்டு தான் சொல்கிறார்கள். ஒருவன் மனமற்ற நிலையை அடைய வேண்டும். அதற்கு வழிமுறைகள் இது. அந்த அடிப்படையில
பெருமை என்பதாகத்தான் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஸோ இப்போ நம்ம வந்து ஃபார்ம் 9 உடைய ப்ராக்டிஸ் பண்ணிட்டு ஃபார்ம் 3 பண்ணலாம். எல்லாருமே தியானத்துக்கு தயாராகிடலாம். நம்முடைய கண்களை மூடிக்கொள்ளும். புற உலகம் புற உலகம் இருக்கிறது. நம்முடைய மனைவி மக்கள் இருக்கிறார்கள். நம்முடைய நண்பர்கள், வேலைகள், உறவினர்கள், நம்முடைய வாழ்க்கை வசதி அனைத்தும் புற உலகத்தில் தான். அனைத்தையும் விட்டுவிட்டு நம்முடைய அக உலகத்துக்குள் தனியாக, தன்னந்தனியாக அக உலகத்திற்குள் உங்களுடைய படைப்பாளனை, அகிலங்களின் இறைவனை சந்திப்பதற்காக விருப்பத்தோடும் ஆர்வத்தோடும் திரும்பிக் கொள்ளுங்கள். கண்களை மூடிக்கொள்ளுங்கள். உடல் அதிஷ்டானாவில் நிலைப்படுத்தப்பட வேண்டும். மூச்சின் மீது கவனம் ஏற்படட்டும். இயல்பான உள்மூச்சும் வெளிமூச்சும் மூச்சின் மீது உணர்வுடன் கூடிய கவனம். மூச்சு நமக்கு தரப்படுகிறது, நாம் பெற்றுக்கொண்டிருக்கின்றோம். மூச்சின் மீது உணர்வுடன் கூடிய கவனம் இருக்கட்டும். ஒவ்வொரு மூச்சும் உணர்வோடு கவனிக்கப்பட வேண்டும். இயல்பான மூச்சு. ஃபார்ம் 9 ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம். கர்ப்பப்பையின் மீது கவனம் செலுத்துங்கள். நம்முடைய தாய்களின் கர்ப்பப்பை ஒரு சிறிய பை, ஒரு உள்ளங்கை அளவே ஆன ஒரு பை போன்ற ஒரு தசை அமைப்பு. அதன் மீது நம்முடைய கவனம் இருக்கு. நம்முடைய தாயை நாம் சிந்தனைக்கு கொண்டு வர வேண்டும். அவர்களுடைய அந்த கர்ப்பப்பை, அடிவயிற்று பகுதியில் இருக்கக்கூடிய அந்த கர்ப்பப்பை. நம்முடைய தாய் அவர்களுடைய திருமணத்திற்கு முன் என்னவாக இருந்தார்கள்? நாம் அவர்களோடு எந்த அடிப்படையில் தொடர்பு கொண்டிருந்தோம் என்று சிந்தித்தால் ஒன்றும் நமக்கு இல்லை அங்கே சிந்தனைக்கு. அவர்கள் யாரும், நாம் யார்? அவர்கள் அந்த திருமணத்திற்கு பிறகு, கருக்கொண்ட பிறகு நாம் அந்த கர்ப்பப்பையில் இறைவனுடைய வல்லமையை கொண்டு, கருணையை கொண்டு, அவனுடைய நாட்டத்தை கொண்டு ஒரு உருவாக படைக்கப்பட்டோம். ஒரு சிறு புள்ளியாக நாம் படைக்கப்பட்டோம். அந்த முதல் நிலையின் மீது கவனம். நம்முடைய தாய் அது குறித்து அறிந்திருக்கவில்லை.
அந்த ஒரு புள்ளி உருவானது குறித்து நம்முடைய தாய் அறிந்திருக்கவில்லை. பின்னர்தான் அவர் அறிகிறார். அந்த பாயிண்ட் யாருக்கும் தெரியாது. எதிர்பார்ப்புகள் இருக்கலாம். ஆனால் எப்போது நாம் படைக்கப்பட்டோம் என்பதை நம்முடைய தாயே அறிந்தவர் இல்லை. இந்த நிலை குறித்த உங்களுடைய தியானம், கவனம் சில வினாடிகள் இருக்க வேண்டும். அந்த புள்ளியில் நீங்களும் இறைவனும் மட்டும்தான். நீங்களே அங்கு இல்லை. இறைவன்தான். நீங்கள் ஒரு புள்ளி. அந்த நிலை தாய், தந்தை இல்லாத ஒரு நிலை. அவர்கள் நம்மை பற்றி அறிந்திராத ஒரு நிலை. அந்த ஒரு புள்ளியாக, ஒரு அணுவாக நாம் நம்முடைய தாய்களின் கர்ப்பப்பையில் விதைக்கப்பட்டோம், படைக்கப்பட்டோம். நம்முடைய வளர்ச்சி மெதுவாக தொடங்கியது. மெல்ல 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 ஒரு செடி வளர்வதைப் போல. செடி வளர்வதை நாம் பார்த்திருக்கின்றோம். அந்த செடி வளர்வதைப் போல மெல்ல மெல்ல ஒவ்வொரு க்ஷணமும், ஒவ்வொரு நிமிடமும் நாம் வளர்ந்தோம். இறைவன் நம்மை வளர்த்தான். அந்த முதல் 2, 3 மாதங்கள் நமக்கு அந்த வளர்ச்சிக்கு என்ன கொடுக்கப்பட்டது? உணவு கொடுக்கப்பட்டதா? காற்று கொடுக்கப்பட்டதா? நீர் கொடுக்கப்பட்டதா? எதையும் நாம் அறிந்தவர்கள் இல்லை. நம்முடைய பெற்றோர்களும் அறிந்தவர்கள் இல்லை. ஆனால் நம்முடைய வளர்ச்சி அங்கே மிக உறுதியாக தொடங்கியது. அந்த வளர்ச்சியின் மீது நம்முடைய கவனம் இருக்க வேண்டும். நம்முடைய தாயின் கருவறையில் அந்த ஒரு 2, 3 மாத கால வளர்ச்சியின் மீது நாம் கவனம் செலுத்த வேண்டும். ஒவ்வொரு உறுப்பாக நம்மில் வளர்ந்தது, உருப்பெற்றது. நம்முடைய நரம்புகள், நம்மளுடைய மூளை அமைக்கப்பட்டது, வளர்ச்சி பெற்றது. நம்முடைய கை விரல்கள் வளரத் தொடங்கியது. ஒரு துளிர் போல இருந்து மெல்ல 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 வளரத் தொடங்கியது. நம்முடைய தலை முழுமையாக வளர்ச்சி பெற்றது ஒரு கட்டத்தில். நம்முடைய கை ரேகைகள் உருவானது ஒரு கட்டத்தில். தொப்புள் கொடி உருவாகி தாயோடு நாம் இணைக்கப்பட்டோம். தாய்க்கு நம் நமக்காக இறக்க பெற்ற அந்த இறைவனுடைய ஆற்றல்களை தாய்க்கு பரிமாறிக் கொள்வதற்கு. அந்த வளர்ச்சி பருவத்தில் நாம் செவித்திறனை கிடைக்கப் பெற்றோம். செவிப்புலன்களுக்கு கேட்கும் திறன் இறைவனால் கொடுக்கப்பட்டது. அந்த சின்னஞ்சிறு கருவறையில் அந்த ஒரு புழுவை போன்ற நிலையில் செவிப்புலன் படைக்கப்பட்டது. கேட்கும் திறன் அதற்கு கொடுக்கப்பட்டது. கேட்கும் திறனை பற்றி சிந்திக்க வேண்டும். அப்போதே நமக்கு அது கொடுக்கப்பட்டது குறித்து நாம் சிந்திக்க வேண்டும்.
ஒரு கட்டத்தில் நம்முடைய எலும்பு கட்டமைப்பு முழுமை பெற்றது. நம்முடைய கழுத்தெலும்புகள், முதுகெலும்புகள், கைகள், கால்களின் எலும்புகள் எல்லாம் வளர்ச்சி பெற்று ஒரு முழுமையை அடைந்தன. நம்மளுடைய ஸ்கெலட்டன் மீது நம்முடைய கவனம். அந்த சின்னஞ்சிறு உருவத்தில் ஒரு ஸ்கெலட்டன், சின்ன ஸ்கெலட்டன். குட்டி மீன்லாம் நம்ம பார்த்துருக்கோம். கண்ணாடி மீன்லாம் இருக்கும். அதுக்குள்ள அதோட எலும்புகள்லாம் அப்படியே இருக்கும். அந்த மாதிரி நம்மளும் ஒரு குட்டி மீனாட்டம் உள்ள இருப்போம். உள்ள இருந்தோம். நமக்குள்ள அந்த முள்ளு மாதிரி எலும்புகள் எல்லாம் முழுமை பெற்றது. அது குறித்த நம்முடைய கவனமும் சிந்தனையும் இருக்க வேண்டும். அடுத்த வளர்ச்சி பருவத்தில் நம்முடைய கண் புருவங்கள் வளரத் தொடங்கின. நம்முடைய வாய் அசையத் தொடங்கியது. நம்முடைய உதடுகள் முழுமை பெற்றன அதனுடைய வளர்ச்சியில். கிட்டத்தட்ட 25 வாரங்களில் நாம் ஒரு முழு வளர்ச்சியை அடைந்த ஒரு படைப்பாக கிட்டத்தட்ட ஆகியிருந்தோம். நம்முடைய தலைமுடி அப்போது வளர்ந்தது. தலைமுடியின் மீது கவனம் செலுத்துவோம். அந்த கருவறையில் தலைமுடி நமக்காக வளர்ந்தது. அந்த ஒரு மென்மையான, மிருதுவான தலைமுடி அங்கே வளர்ந்தது. நம்முடைய தலையினுடைய வளர்ச்சி முழுமையடைந்து தலையை நாம் திருப்பினோம். அங்குமிங்கும் திருப்புறோம். நம்மை இறைவன் பாதுகாப்பதற்காக ஒரு கவசத்தை நம்மை சூழ்ந்து அமைக்கின்றான். நாம் தண்ணீருக்குள் கிடந்து கொண்டிருக்கின்றோம். நாம் ஒரு வளவளப்பான திரவ சூழலில் கிடந்து கொண்டிருக்கின்றோம். அத்தனை நுண்ணுயிர்கள் நம்மை சூழ்ந்து இருந்தன. ஒரு வளவளப்பான ஒரு சேறு போன்ற ஒரு சூழலில் நாம் சுழன்று கொண்டிருந்தோம். அங்குமிங்கும் திரும்பிக் கொண்டிருந்தோம். இறைவன் நம்மை முழு வடிவமாக ஆக்கி நம்முடைய நுரையீரல்களை விசாலப்படுத்தி நம்மை இந்த உலகத்திற்குள் அழைக்கின்றார். தாயினுடைய அந்த பிறப்புறுப்பானது, அந்த பிறப்புறுப்பின் தசைகளும் தசை நார்களும் அதனுடைய உச்சகட்ட விரிதலில் விரிந்து நம்முடைய தலை வெளியே வருகிறது. உயிராற்றல் அந்த தலையை வெளிக்கொணருகிறது. நாம் வெளிவந்தோம். நம்முடைய முதல் பிரவேசம் இந்த உலகத்தில் நடந்தது. இறைவன் நடத்தினான். முழு உடலும் வெளியே வந்தது. இந்த பூமியில் நாம் கால் பதித்தோம். அந்த முதல் தருணம் நம்முடைய சிந்தனைக்கு இப்போது இருக்க வேண்டும். இறைவனுடைய முழு பொறுப்பில், அவனுடைய முழு கவனத்தில், அவனுடைய முழுமையான ஞானங்களை கொண்டும் உயிராற்றலை கொண்டும் நாம் படைக்கப்பட்டு வளர்க்கப்பட்டு இந்த பூமிக்கு கொண்டு வரப்பட்டோம். முதல் மூச்சு நமக்காக அனுமதிக்கப்பட்டது. முதல் மூச்சு, the first ever breath நாம் செய்தோம். நம்முடைய அந்த மூச்சு குழல்கள் புற சூழலின் அந்த முதல் மூச்சு காற்றை முதல் முறையாக தொடுகின்றன, அனுபவிக்கின்றன. அது உள்ளே சென்று நுரையீரல்களை விரித்து நம்முடைய உயிர், இந்த உலகத்துக்கான உயிர் முழுமை அடைந்தது. நாம் பிறந்தோம். நம்முடைய பிறப்பை ஒலி எழுப்பி அறிவித்தோம். அந்த ஒளி முதல் முறையாக நம்முடைய தாயின் காதுகளில் கேட்டது. அவர் பூரிப்படைந்தார். இறைவனுடைய பாக்கியம் கிடைத்ததற்காக அவர் பூரிப்படைந்தார். நமக்காக நம்முடைய தாய்களின் மார்பகங்களில் உணவு தயாராக இருந்தது. அப்போது வரை இல்லாத உணவு அப்போது சுரந்தது. இறைவன் நமக்காக
ஆக்கி வைத்த உணவு. அந்த உணவை நாம் எடுத்துக்கொண்டோம். கண்கள் கூட திறக்கவில்லை. யார் இந்த உணவை அளிப்பது என்று கூட நாம் பார்க்கவில்லை. அந்த வாய் அந்த உணவை உட்கொண்டது. எந்த அறிவாலும் அந்த குழந்தை நாம் தீண்டப்படாமல் இருந்தோம். நம்முடைய பெற்றோர்களும் நம்முடைய உறவினர்களும் நம்மை பெரும் பாக்கியமாக கருதினார்கள். நம்முடைய ஒரு அசைவுக்கு அவர்கள் ஓடோடி வந்தார்கள். என்ன வேண்டும், என்ன வேண்டும், என்ன வேண்டும், அதை பத்திரமாக பார்த்துக் கொள்ள வேண்டும். அவர்களுடைய மனங்களில் இறைவன் நம் மீதான அக்கறையை, அன்பை, பிணைப்பை உருவாக்கினார். நம்மை உயிரென பாவிக்கக்கூடிய சொந்தங்களை நமக்கு இறைவன்தான் ஏற்படுத்தினார். மெல்ல 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 வளர்ந்தோம், வளர்ந்தோம், வளர்ந்தோம். அறிவை கொண்டு வளர்ந்தோம். பெருமை உள்ளே புகுந்தது. அறியாமை உள்ளே வந்தது. கவலை வந்தது. அத்தனை கெட்ட குணங்களும் மெல்ல 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 உள்ளே வந்தது. இப்போதும் இறைவனுடைய பார்வையில் நாம் குழந்தைதான். அதே உயிரோட்டத்தை தான் அனுமதித்துக் கொண்டிருக்கின்றான். அதே கருணையையும் மன்னிப்பையும் கொண்டு நம்மை வாழ்வித்துக் கொண்டிருக்கின்றான். நாம் நம்முடைய அறிவை கொண்டு தூரமாகிவிட்டோம். நாம் நம்முடைய அறியாமையை கொண்டு தூரமாகிவிட்டோம். பெருமையை கொண்டு இறைவனிடமிருந்தும் தூரமாகிவிட்டோம். ஆனால் அவனோ நம்மோடு நெருக்கமாக இருக்கக்கூடியவன் தான். எவ்வளவு தூரம் போனாலும், எங்கெங்கு நாம் போனாலும் அங்கே இறைவனுடைய அருளை நாம் தூரமாக்கி கொண்டவர்களாக இருக்க முடியாது. இறைவனுடைய மன்னிப்பை தூரமாக்கி கொண்டவர்களாக இருக்க முடியாது. இப்போது இந்த நினைவூட்டல்களும் இறைவனுடைய அருள்தான். இறை உணர்வில் நாம் நிலை பெற வேண்டி இறைவன் நமக்கு அவனுடைய தூய்மையான வழியை காட்டிக் கொண்டிருக்கிறான். இப்போது நாம் உணர்வோம், எல்லா பெருமைகளும் இறைவன் ஒருவனுக்கே என்பதை. இப்போது நாம் உணர்ந்து கொள்வோம். அடுத்த சில நிமிடங்கள் எல்லா பெருமைகளும் இறைவன் ஒருவனுக்கே என்ற வார்த்தை குறித்த சிந்தனையாக இருக்கட்டும். தியானத்தில் நாம் தொடர்ந்திருப்போம்.
அதிட்டானாவிலிருந்து தளர்ந்து கொள். நம் தியானத்தை நிறைவு செய்து கொள்ளலாம். மெதுவாக கண்களை திறந்து. நாம் தூய்மையானவர்கள். கரைகள் படிந்திருக்கின்றன. அதை தூய்மையாக்கிக் கொள்ள வேண்டும். நம்முடைய அசல் தன்மை என்பது இறைவனுடைய அருளை கொண்டு தூய்மையாக இருப்பது என்பதுதான். அந்த தன்மையை நோக்கி நம்மை உயர்த்தி கொள்ள வேண்டும். நம்முடைய கரைகளை நீக்கிக் கொள்ள வேண்டும். மனிதர்களாக இந்த உலக வாழ்க்கையில் நம்முடைய வாழ்க்கையை நிறைவு செய்து கொள்ள வேண்டும். ஸோ ஃபார்ம் 9 இந்த மாதிரியான அடிப்படை சிந்தனைகள் தான். அது குறித்து அது பற்றின நோட்ஸ்லாம் உங்களுக்கு கொடுத்துருப்பேன். அதை நீங்கள் பார்த்துட்டு அது அது சம்மந்தமான ஒரு காமனான ஒரு ரியலைசேஷன் தான், வேறு ஒன்றும் கிடையாது. அதை நம்ம பண்ணாலே நம்ம எந்த அளவுக்கு நம்முடைய மனதில் கரைகளை அதை அதை தொடர்ந்து உடலில் கரைகளை அழுக்குகளை சேர்த்து கொண்டிருக்கின்றோம் என்பதை நம்ம ரியலைஸ் பண்ணிட்டோம்னாலே அந்த அழுக்குகளும் கரைகளும் நீங்க தொடங்கிவிடும். ஆன்மீகத்தினுடைய ஒரு முக்கியமான விஷயமே கிளென்சிங் தான். கிளென்சிங் தான் தேவை. மற்றபடி நம்ம பை நேச்சரே நம்ம ஸ்பிரிச்சுவலானவங்க தான். மேலே இருக்கக்கூடிய கரைகளை அழுக்குகளை நீக்கிறது தான் இந்த வழிமுறைகள். அதற்கு தான் எல்லா வழிமுறைகளுமே. இறைவனுடைய அருளை கொண்டு தொடர்ந்து நாம் இந்த பயணத்தில் நிலைத்திருப்போம். தேங்க்யூ வெரி மச். நாளை வகுப்பில் நாம் சந்திக்கலாம். Have a good day.